எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு வந்து சென்னையை சேர்ந்த சத்திரன் என்ற சகோதரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இரவு உணவு அவங்க சார்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு உணவளிக்கிறோம். எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கம்மா. சத்திரன் தம்பி, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் 100 ஆயுசுக்கு நல்லா இருப்பீங்க, 100 வருஷம் சீரம் சிறப்புமாக வாழணும்னு நாங்கள் காலபைரவர்கிட்ட வேண்டிக்கிறோம். நல்ல உள்ளங்களுக்கு, இந்த ஜீவங்களுக்கு உணவளிக்கும் நல்ல உள்ளங்களுக்கு மிக 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 நன்றியை தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பம், உங்களுடைய வீட்டில் உள்ள அனைவரும், புள்ள குட்டி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நாங்கள் காலபைரவர் உங்களுக்கு கண்டிப்பாக துணை இருப்பார். நீங்கள் போகிற இடம் வர இடம்லாம் எல்லாமே பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. உங்கள் சார்பாக இரவு உணவு போடுறோம். இப்போ ரெண்டு பேராக சாப்பாடு போட சொல்கிறதுனால மத்தியானம் 12 மணிக்குள்ளே ஒரு சாப்பாடு முடிஞ்சிடும். இரவு சாப்பாடு ஒருத்தரை வச்சிட்டோம். அதனால் உங்கள் சார்பாக இந்த இரவு சாப்பாடு பிள்ளைங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாம் ஆற வச்சு எப்படி போல 7 மணி ஆகிடும். கண்டிப்பாக நைட்டில் சாப்பாடு பிள்ளைங்களுக்கு போட்டே ஆகணும். சத்திரன் சார்பாக தான் இரவு சாப்பாடு. அவங்களுக்கு என்னைக்கும் துணை இருக்கும் கடவுள். அவங்க ஒய்ஃபு, அவங்க பிள்ளைங்க, அவங்க அப்பா அம்மா, அவங்க குடும்பம், எல்லா உறவுகளும் நல்லா இருப்பீங்கம்மா. இந்த உள்ள இருந்தாலே நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி உள்ள ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். கிடைக்கிறதே பெரிய விஷயம். மக்கள் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் இப்படி ஒரு மனிதர்கள் சாப்பாடு போட சொல்லி அந்த உணவுக்கே ஒரு வடை சோறு போடுறதுக்கு யோசிக்கிறவங்க, நான் 100 பிள்ளைங்க, 120 பிள்ளைங்க, 130 பிள்ளைங்க வச்சு சாப்பாடு போடுறேன்னா எனக்கு இந்த பிள்ளைங்களை போட சொல்லி ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களை தலைவணங்கி நான் வேண்டிக்கிறேம்மா. நீங்கள் நல்லா இருக்கணும்.